என்ன உதயநிதினா பெரிய கிளாப் உங்களுக்கு, சூப்பரா பண்றீங்க. ஏன்னா இது உங்க ஆட்சி நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஆட்சியில இல்லனாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் சொல்றேன்னா மக்களே, நேத்து வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளையே காணணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தை தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா இது பண்ணிட்டான்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன், பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்வீங்க? என்ன காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என்னடா இது வந்து 13 நாள்ல திடீர்னு ஒரு நாள்ல இத்தனை குழந்தைங்க காணாம போதே, இத்தனை உயிர் போதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பப்ளிக்கா வந்து மாட்டி இப்படி காரி துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு.